இன்றைக்கி எனக்கு 3 கேக் ஆர்டர் வந்துருந்துச்சு. சந்தோஷமா போயிருச்சு. நம்ம சும்மாவே ஏதாச்சும் கேக் வித்தியாசமா செஞ்சு தரணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருப்போம். இந்த சந்தோஷத்திலே அதே வேகத்திலே போய் குடுகுடுன்ட்டு தேனியில தேவையான பொருள்லாம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு தூக்குடா அந்த தங்கத்தண்டு கேக்குக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. அதில் முதல் கேக்காக நம்மளுக்கு வந்து கல்யாண நாள் கேக் வந்துருந்துச்சு. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வருஷமாக அவங்க ஒய்ஃப் கன்சீவாகவும் இருக்காங்க. கப்புள்ஸ் மாதிரியாகவும் இருக்கணும், கன்சீவான குழந்தைகளையும் வச்சுருக்கணும் அப்படின்னு இருந்தாங்க. அதனால் நம்ம வந்து அந்த கைக்குள்ளே வந்து குழந்தைய வர மாதிரியா பால் டப்பா எல்லாமே ரெடி பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அதை செஞ்சுக்கிறக்கையிலே நம்மளுக்கு வந்து இன்னொரு கேக் ஆர்டர் வந்துருந்துச்சு. நைட் 8 மணிக்கு திடீர்னு கேட்டாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு 10 மணிக்கெலாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாச்சு. எங்கள் ஊர் தான் அணக்காரப்பட்டியிலேருந்து தான் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. நம்ம வந்து உள்ளூருக்குள்ளே கொடுக்குறப்ப கொஞ்சம் தயக்கத்தோடு கொடுப்போம். நம்ம எப்படி பண்ணினாலும் நம்மளை ஏதாச்சும் குறை சொல்லுவாங்களே, எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்களே அப்படின்ட்டு. ஆனால் அதை சாப்பிட்டுட்டு எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கு அப்படின்ட்டு சொல்லி அவங்க சொல்லி இன்னொரு கேக் ஆர்டர் நம்மளுக்கு வந்துச்சு சாயங்காலம் போல். அவங்களுக்கும் நம்ம 6 மணிக்கு மேலே ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு சரி அவங்க வந்து இன்னும் சொல்லலையே நேரடியாக அப்படின்ட்டு நான் யோசிச்சுக்கே இருந்தேன். ஆனால் அந்த பிள்ளை வந்து வீட்டில் வந்து சூப்பராக இருந்துச்சு, சுற்றி போடு அப்படின்னு சொல்லையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருச்சுங்க.